அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைக்கு நாம் சூரா அல்-லஹப் அத்தியாயத்தின் வரலாற்று பின்னணியை பார்க்க போகிறோம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்ற இந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் இறக்கி அருளப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அத்தியாயம் எந்த சந்தர்ப்பத்தில் இறக்கி அருளப்பட்டது என்பதைத்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகின்றோம். அருமையான சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நபித்துவம் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டு ஒரு 3 ஆண்டு காலம் வரையிலும் மக்காவிலே இந்த இஸ்லாத்தை பற்றி மக்களிடம் ரகசியமாகத்தான் அழைப்பு விடுத்தார்கள். ரகசியமாகத்தான் இந்த இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எத்தி வைத்தார்கள் இந்த சத்தியத்தை. 3 ஆண்டுகள் முடிவடைகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முத்தஸிர் என்ற அத்தியாயத்தை இறக்கி வைத்து, நீங்கள் பகிரங்கமாக போய் மக்களிடம் இஸ்லாத்தை எத்தி வையுங்கள், இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த அடிப்படையில் தான் நபித்துவம் கிடைத்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி பகிரங்கமாக சொல்வதற்காக சஃபா மர்வா என்று 2 மலை குன்றுகள் மக்காவிலே இருக்கின்றன. இன்றைக்கும் நாம் பார்த்தால் அந்த 2 மலை குன்றுகளும் பார்க்கலாம். அதிலே சஃபா என்ற மலை குன்றின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினார்கள். ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குள்ள மக்கள் அனைவர்களையும் அழைக்கிறார்கள். மக்காவாசிகளே வாருங்கள். அதில் முதலாவதாக தன் குடும்பத்தார்களை அழைக்கிறார்கள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்களும் இருக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு பிறகு அங்குள்ள மக்காவாசிகள் அனைவரும் நிற்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அதுவரைக்கும் மக்காவாசிகளுக்கு மத்தியிலே, குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் அஸ்ஸாதிக், உண்மையாளர், அல் அமீன், நம்பிக்கையாளர் என்று சிறந்த பெயரை வைத்து நபி அவர்களை அழைத்தார்கள். அப்படிப்பட்ட நற்குணம் உடையவர்களாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பே நடந்து கொண்டார்கள், இருந்தார்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே. அந்த அடிப்படையில் அனைத்து மக்காவாசிகளையும், குறிப்பாக தன் குடும்பத்தார்களையும் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கிறார்கள். அதிலே முதலாவதாக பேசுகிறார்கள், மக்களே, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு எதிரி கூட்டம், ஒரு எதிரி படை உங்களை காலையிலோ அல்லது மாலையிலோ தாக்கவிருக்கின்றனர், எதிர்கொள்ள இருக்கின்றார்கள் என்று நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்னை உண்மைப்படுத்துவீர்களா? நான் சொல்வது உண்மை என்று நீங்கள் நம்புவீர்களா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் கேட்கிறார்கள். உடனே அங்குள்ள மக்காவாசிகள் அனைவரும் சொல்கிறார்கள், இதற்கு முன்னால் வரையும் உங்களை உண்மையாளராகத்தானே நாங்கள் பார்த்தோம், கண்டிப்பாக உண்மைப்படுத்துவோம் என்பதாக அங்குள்ள மக்கள் அனைவரும் சொல்கிறார்கள். இதை கேட்ட மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி எத்தி வைத்து, கடும் வேதனை வருவதற்கு முன்பாக உங்களை அந்த வேதனையிலிருந்து நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று இந்த இஸ்லாத்தை பற்றியும், தனக்கு நபித்துவம் கிடைத்ததை பற்றியும், உண்மையான இந்த சத்தியத்தை பற்றியும் எத்தி வைக்கிறார்கள். அந்த நிலையில்தான் முதல் எதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எத்தி வைத்த மாத்திரத்திலேயே முதலாக இதை எதிர்கொண்டவன், இதை எதிர்த்தவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ லஹப் நீ நாசமாகட்டும் என்பதாக மண்ணை வாரி தூவி விட்டு சென்றான். இதற்காகத்தான் எங்களை அழைத்தாயா என்று நபி அவர்களை கோபமாக கடிந்து கொண்டு, நீ நாசமடையட்டும் என்பதாக சாபமிட்டு சென்று விட்டான்.
அந்த நேரத்தில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ லஹப் பற்றிய இந்த சூறாவை, இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கி அருளினான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபினுடைய இரு கைகளும் நாசமடையட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். மற்றொரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கக்கூடிய பாதையிலே அபூ லஹபினுடைய மனைவி முற்களை பரப்பிவிட்டு, முற்களை தூவிவிட்டு நபி அவர்களை நோவினைப்படுத்துவதற்காக போட்டுவிட்டாள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்ற அந்த சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளினான் என்பதாக வரலாற்று பின்னணி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய வரலாற்று பின்னணி. இது போன்ற குர்ஆனுடைய வரலாற்று பின்னணி, குர்ஆனுடைய அத்தியாயங்களின் வரலாற்று பின்னணியை தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற நல்ல விஷயங்களை கேட்டு அமல் செய்வதற்கு எமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல் அருள் புரிவானாக. ஆமீன். மீண்டும் அடுத்த பதிவிலே நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.